ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் சம்மர் ஸ்பெஷல் ஃப்ரூட் ஜூஸஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்க கூட 4 விதமான ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், பொமிக்ரனேட். இதில் வந்து நான் இன்னைக்கு ஜூஸ் செஞ்சுருக்கிறேன். அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கோடை காலங்களில் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஃப்ரூட் ஜூஸஸ்ல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல் இருக்கு, ஃபைபர் இருக்கு. அதனால இதை இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரேப் ஜூஸ். கிரேப் ஜூஸ் பண்றதுக்கு நான் கருப்பு திராட்சை எடுத்திருக்கிறேன். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. கெட்டுப்போன பழங்கள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. கிரேப்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, விட்டமின் சி இருக்கு. இது ஸ்கின்னுக்கும் போனுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால நம்ம இதை இன்னைக்கு ட்ரை பண்றோம். ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது கூடவே கொஞ்சமா சில் வாட்டர் ஊத்திக்கோங்க. நம்ம நல்லா பிளெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸில சேர்த்துட்டு ஜார்ல சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிருங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால மசிச்சு விட்டு அப்படியும் வடிகட்டிக்கோங்க. எல்லா சாரும் நல்லா இறங்கிரும். இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கிறதுல. அதனால இன்னைக்கு நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஜூஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்கு கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் கிரேப் ஜூஸ். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்து ஆப்பிள் ஜூஸ். இன்னைக்கு நான் ஆப்பிள் ஜூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பிள் இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி இருக்கிறேன். நீங்க வந்து ஜூஸை வந்து வடிகட்டுவீங்க அப்படின்னு சொன்னான்னா அந்த ஸ்கின்னோட சேர்த்துக்கோங்க. வடிகட்ட மாட்டீங்க அப்படின்னு சொன்னான்னு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஆப்பிள்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க, சாலபிள் ஃபைபர் இருக்கு, விட்டமின் சி இருக்கு. இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஆப்பிள்ஸை வந்து இதுக்குள்ள போட்டுருங்க. அது கூடவே இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. தேன் சேர்க்கறதுனால இன்னமும் டேஸ்டா இருக்கும் ஜூஸ். இப்போ இது கூடவே கொஞ்சமா சில் வாட்டர் ஊத்திக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்சியில பிளெண்ட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்சியில அடிச்சுட்டு வந்துருங்க. அடிச்சுட்டு இதையும் நம்ம நல்லா வடிகட்டிக்கிடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி பயன்படுத்தி அதை நல்லா வந்து வடிகட்டிருங்க. நல்லா ஸ்பூனால எப்படியும் மசிச்சு விட்டீங்கன்னா எல்லா சாரும் வந்து நல்லா இறங்கிரும். அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல கொஞ்சமா சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஜூஸை வந்து சேர்த்துருங்க. இது கூட இன்னமும் ஜூஸ் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்கு கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹெல்த்தியா ரெடி பண்ணிட்டோம் ஆப்பிள் ஜூஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அவ்வளவு சில்லுன்னு இருந்துச்சு, குடிக்கிறதுக்கு அவ்வளவு எனர்ஜெட்டிக்காவும் இருந்துச்சு. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்து வந்து பொமிக்ரனேட் ஜூஸ், அதாவது மாதுளையில வந்து ஜூஸ் பண்ண போறேன். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு மாதுளை விதைகளை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே சில்லுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, அது நல்லா பிளெண்ட் ஆகி வர்றதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி அளவுக்கு நான் இதை வந்து அரைச்சிருக்கிறேன். நல்லா வந்து அரைச்சிருங்க, அப்பதான் வந்து சாறு நல்லா இறங்கும். இதே மாதிரி வந்து வடிகட்டிக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வடிகட்டிட்டு இது நல்லா ஒரு ஸ்பூனால இந்த மாதிரி மசிச்சு விடணும். அப்ப வந்து எல்லா சாரும் நல்லா இறங்கிரும். இப்ப வந்து மாதுளையில பாத்தீங்கன்னா விட்டமின் சியும் ஃபைபரும் ரொம்ப இருக்குதுங்க. இது வந்து பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே சப்ஜா சீட்ஸும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. இது வந்து பிளட்ல வந்து சுகரினுடைய லெவலை வந்து நல்லா கண்ட்ரோலா வச்சிருக்கும். இப்ப அடுத்து நான் செய்ய போறது வந்து ஆரஞ்சு ஜூஸுங்க. ஆரஞ்சுல வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கும் போனுக்கும். நான் இன்னைக்கு ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கிறேன். அதை 2ஆ கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர்ல வச்சு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்க கையால கூட பிழிஞ்சுக்கலாம், இல்லாட்டி இது மேனுவலா இருக்குன்னா கூட நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா எல்லா சாரையும் வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு கிளாஸ்ல வந்து கொஞ்சமா சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த ஜூஸ்ல வந்து நான் தண்ணி சேர்க்கல. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஜூஸ் வந்து ஊத்திக்கோங்க. இதுல நான் தண்ணி சேர்க்கல. இது அப்படியே பியூரா வந்து இருக்கு. அது கூட கொஞ்சமா வந்து டைல்யூட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஊத்திட்டு. அது கூட கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் ஆரஞ்சு ஜூஸ். இந்த ஆரஞ்சு ஜூஸ்ல வந்து நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய விட்டமின்ஸ் நிறைய இருக்குதுங்க. இப்போ நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், கிரேப் ஜூஸ், பொமிகிரனேட்ஸ் ஜூஸ். கண்டிப்பா இந்த 4 ஜூஸையுமே வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த கோடை காலத்துல வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நீங்களும் செஞ்சு குடிங்க. எவ்வளவோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இப்ப நிறைய சொல்றாங்க கோடை காலத்துல வந்து பலவிதமான நோய்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி பழச்சாறுகள் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க குழந்தைங்களுக்கும் இதை வந்து செஞ்சு கொடுங்க. அதோட உங்களுடைய ஃபேவரட்டான ஜூஸ் எதுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.